சீன அதிபர் ஷி ஜின்பிங் இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை மலேசியாவுக்கு 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று இப்பயணத்தை மேற்கொண்டிருக்கும் சீன அதிபர் இஸ்தானா நகாராவில் மாமன்னரை சந்திப்பார். சீன அமைச்சரவை உறுப்பினர்கள், சீன அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் ஆகியோருடன் வருகை புரியும் ஜி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இச்சந்திப்பின் போது இருவழி ஒத்துழைப்பு, வட்டார அனைத்துலக பிரச்சினைகள் குறித்து கருத்து பரிமாற்றம் செய்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மலேசியா சீன தலைவர்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக் கொள்ளப்படுவதையும் காண்பர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே சீன அதிபரின் 3 நாள் அதிகாரப்பூர்வ வருகையை முன்னிட்டு 1089 போலீஸ்காரர்கள் பணியில் அமர்த்தப்படுவர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி மொஹமட் ஈசா கூறினார். மேலும் செவ்வாய்க்கிழமையில் இருந்து வியாழக்கிழமை வரை அதிபரின் பயண பாதைகள் 30 முதல் 45 நிமிடங்கள் வரை போக்குவரத்துக்கு மூடப்படும். 17 பாதைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று புக்கெட் அமான் வாகன போக்குவரத்து புலன் விசாரணை அமலாக்க இலாகா இயக்குனர் டத்தோஸ்ரீ மொஹமட் யுஸ்ரி அசான் பஸ்ரி கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.